பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9, 8 மற்றும் 18 முதல் 20 வரைக்குள்ள வசனங்களின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, பாரம்பரியமா தேவனுடைய கற்பனையா என்கிறதான ஆண்டவரே ஒரு கேள்வி மனுஷர்களுக்கு முன்பதாக எழும்பி நிற்கும்போது, மனுஷருடைய கற்பனையை விட்டு நீங்கள் விலக வேண்டும். வீணான ஆராதனையை விட்டு நீங்கள் விலக வேண்டும். உங்களை தீட்டுப்படுத்துகிறவைகளை விட்டு நீ விலக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வேத வசனங்களின்படி ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு மனுஷருடைய கற்பனைகளை பிடித்து கொண்டு தேவனுடைய கற்பனையை நாங்கள் அவமாக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். 6வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உங்கள் பாரம்பரியத்தினாலே, அதாவது மனுஷனுடைய கற்பனைகளினாலே தேவனுடைய கற்பனையை, தேவனுடைய உபதேசத்தை, தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் அவமாக்கி வருகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களை கடிந்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, 8வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் உதட்டு அளவு நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய், உம்மை துதிக்கிறவர்களாய், ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிறவர்களாய் இராதபடிக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆவியோடு உண்மையோடும் கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு இருதயம் எங்களிலே காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொண்டது போல இந்த நாளிலும் ஆண்டவரே மாயமாளமான ஆராதனைகளை ஏறெடுக்கிறவர்களை நீர் கடிந்து கொள்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே அந்த சமாரியா ஸ்திரியோடு கூட நீர் பகிர்ந்து கொண்டது போல ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்கிற வார்த்தையின்படியே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்த பிரகாரம், எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்ற வார்த்தையின்படியே ஆவியோடு உண்மையோடு கூட உம்மை தொழுது கொள்ளுகிறதான ஒரு ஆராதனையை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபையாய் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மாறாக மனுஷருடைய வீணான கற்பனைகளை பின்பற்றி உதட்டளவிலே ஆராதிக்கிறதான அந்த கணத்தை எங்களை விட்டு எடுத்து போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 3வதாக நாங்கள் பார்க்கிறோம் 18 முதல் 20 வரைக்குள்ள வசனங்களிலே எங்கள் வாழ்க்கையிலே எது தீட்டுப்படுத்தும், போஜனம் எங்களை தீட்டுப்படுத்துமா என்று கேட்டபோது அவையெல்லாம் ஆசன வழியாய் கடந்து போகும். ஆனால் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து வரக்கூடியதான பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறதான மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்கிற இந்த ஆண்டவரே எது எங்களை தீட்டுப்படுத்தும்? இந்த கரைக்கும் திரைக்கும் பிழைக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த திருக்குள்ள இருதயத்திலே, மகா கேடுள்ள இருதயத்திலே, வணங்கா கழுத்துள்ள ஆண்டவரே ஜனத்தினுடைய இருதயத்தில் இருந்து வரக்கூடியதான பிசாசுக்கு அடுத்த சிந்தனைகள், பிசாசுக்கு அடுத்த கிரியைகள், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு ஆண்டவரே சுத்த இருதயத்தோடு கூட உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்மை தியானிக்க, சிந்திக்க, செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே முழு இருதயத்தோடு கூட சேவிப்போம்
என்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரே உம்மை முழு மனதோடு கூட, முழு இருதயத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட உம்மை ஆராதிக்கிறவர்களாய், வீணான பாரம்பரியத்தை விட்டு விலகினவர்களாய், ஆண்டவரே மனுஷருடைய கற்பனைகளுக்கு விலகினவர்களாய், எங்களை தீட்டுப்படுத்துகிறவைகளுக்கு விலகினவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், உம்முடைய சமூகத்திலே நிற்க பாத்திரவான்களாய் எங்களை இயேசுவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உம்முடைய ஜீவ வசனத்தினாலும் கழுவி நிலைநிறுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.